தமிழ்நாட்டில் தி கோட் திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சிகளை ரத்து செய்திருக்கிறது 80% திரையரங்குகள். இதற்கு காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். அவரிடம் பேசுவோம். ஜெகநாத், வணக்கம். இந்த சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? 80% திரையரங்குகள் ரத்து செய்திருக்கிறது என்ற தகவல் இருக்கிறது. விஜய் போன்ற ஒரு முன்னணி நட்சத்திர நடிகருடைய படம் வெளியாகிறது என்றால் நிச்சயமாக அந்த சிறப்பு காட்சி அப்படிங்கிறது தான் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல 80% திரையரங்குகள் ரத்து செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் இருக்கிறது. காரணம் என்ன? வணக்கம். நடிகர் விஜய் நடித்து நாளை மறுநாள் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் கோட் திரைப்படம் வெளிவர தயாராக இருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜயின் திரைப்படம் என்றாலே அதிகாலையில் 4 மணி சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்பு செய்வது வழக்கம். குறிப்பாக சமீப காலங்களாக கடந்த முறை அந்த லியோ திரைப்படம் வெளியான போது இந்த சிறப்பு காட்சி, குறிப்பாக அந்த அதிகாலை 4 மணி காட்சிகள் கிடையாது என்று அனுமதி இல்லை என்று கூறியிருந்த நிலையில சிறப்பு காட்சியான நேரம் ஒன்று 9 மணிக்காக மாற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 9 மணிக்கு லியோ திரைப்படம் வெளியானது. அதே போல இந்த கோட் திரைப்படமும் சிறப்பு காட்சி 9 மணிக்கு வெளியாகும் என்று அறிவித்த நிலையில தற்போது ரசிகர்கள் இந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு தீவிரம் காட்டி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் பார்க்கும்பொழுது மதுரையில் உட்பட்ட முக்கியமான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் 80% திரையரங்குகளை இந்த கோட் திரைப்படம் காலை 9 மணி சிறப்பு காட்சி வெளியாகவில்லை என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான காரணம் என்று பார்க்கும் பொழுது விஜய் படம் என்றாலே சிறப்பு காட்சிகளை ரசிகர்கள் இந்த திரையரங்குகளுக்கு டிக்கெட்டுகளை மொத்தமாக அவர்கள் கைப்பற்றி அவர்கள் ரசிகர்களின் காட்சியாக அந்த கொண்டாட்டத்துடன் திரைப்படத்தை பார்த்து மகிழ்வார்கள். அதனால் இந்த முறையும் பார்க்கும் பொழுது ரசிகர்கள் மொத்தமான டிக்கெட்டுகளை கைப்பற்றுவார்கள் என்ற எண்ணத்தில் திரையரங்கு உரிமையாளர்கள் இருந்த நிலையில தற்போது யாரும் அப்படி முன்வரவில்லை என்ற காரணம் கூறப்படுகிறது. மேலும் திரையரங்கில் இந்த 9 மணி காட்சிகளுக்கான டிக்கெட்டுகளை விற்பனை செய்யலாம் என்று, ஆன்லைன் புக்கிங்கை ஓபன் செய்யலாம் என்று விநியோகஸ்தர்களிடம் கேட்டபோது, குறிப்பாக இந்த விநியோகஸ்தர்கள் இந்த ஓப்பனிங் ஷோ, அதாவது 9 மணி ஷோ நீங்க புக் செய்ய வேண்டும் என்றால் 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் பணம் வரை ஒவ்வொரு திரையரங்கை பொறுத்து அவர்களுக்கு ஒரு டிக்கெட்டுகளுக்கு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ரசிகர்கள் இந்த காட்சியை கைப்பற்றும் போது கடந்த 3 படங்களுக்கும் 800 ரூபாய் வரை விநியோகஸ்தர்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த படத்தையும் அவர்கள் அதே விலைக்கு விற்க வேண்டும், குறிப்பாக 9 மணி காட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ல இருந்து நெருக்கடியில் கொடுக்கப்பட்ட நிலையில தற்போது முக்கியமான திரையரங்குகள் கிட்டத்தட்ட 80% திரையரங்குகள் இந்த திரைப்படத்தை காலை சிறப்பு காட்சி 9 மணி காட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால் தற்போது அனைத்து திரையரங்குகள் பார்க்கும்போது காலை 10:30 மணிக்கு கோட் திரைப்படம் வெளியாகும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இதில் மீதி இருக்கக்கூடிய 20% திரையரங்குகள் என்னவென்று பார்க்கும்போது கார்பரேட் மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளுக்கு மட்டும் இந்த 9 மணி சிறப்பு காட்சிகளுக்கு அவர்களுக்கு 200 ரூபாய்க்கு அந்த டிக்கெட்டுகள் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில மற்ற திரையரங்குகளுக்கு இந்த அனுமதி வழங்கப்படவில்லை என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே பார்க்கும்போது இப்பொழுது ரசிகர்கள் இந்த 9 மணி காட்சி இல்லை என்று தற்போது அவர்கள் மனவேதனை அடைந்திருக்கிறார்கள். மேலும் 10:30 மணிக்கு